ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வில்லேஜ் கூட்டாஞ்சோறு சேனலில் வந்து கோகோனட் சிக்கன் அது எப்படி பண்ண போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து கோகோனட்னா தேங்காயில் இல்லை, இளநீரில் வந்து நம்ம பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? நல்லா அழகாக இந்த மாதிரி கட் பண்ணி ஓகேவா? ஓகே. இப்போ வந்து கோகனட் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து அந்த கோகனட் மேலே வந்து பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து மைதா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லா ரொம்ப கெட்டியமாக பண்ணணும், ரொம்ப குழன்னு பண்ணக்கூடாது. ஏன்னா பேக்கிங் பண்ணுறோம். நல்லா கெட்டியமாக இது போல் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டோன்னா நல்லா கெட்டியமாக வரும். ஒரே அடியாக வந்து தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பிடக்கூடாது. நல்லா அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கணும். எதுக்கு பச்சை மிளகா வந்து பொடிசாக கட் பண்ணுறோன்னா எல்லா கறிலையும் மிக்ஸ் ஆகும். இப்போ ஒரு தேங்காயில் மட்டும் ஒரு மிளகா அப்படின்னு போடாமல் இதே சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம்னா எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகும். எல்லா இளநிலையும் அது இருக்கும். பச்சை மிளகா கறி எல்லாம் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நம்ம சின்னதாக கட் பண்ணிக்கலாம். மெயினாக போன்லெஸ் போகிறது நல்லது. நெஞ்சு கறியாக போடணும். ரெடி பண்ணிட்டே ரெடி பண்ணி இப்போ வந்து நம்ம சிக்கனில் வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் எடுத்து போட்டுட்டு நல்லா பீஸ்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும். மோஸ்ட்லி வந்து போன்லெஸ்ஸாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நாங்கள் போன்லெஸ் கொஞ்சம் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள்,
நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர், நெக்ஸ்ட்டு வந்து கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் அந்த மாதிரி. தண்ணிலாம் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம், லைட்டாக ஆயில் மட்டும் ஃபினிஷிங்கில் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக தேவையான அளவு. தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லா கறியும் வந்து மசாலா தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்களா. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர். லெமன் எடு. இப்போ வந்து ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போடுவோம். ரெண்டு தக்காளி தான் வந்து தக்காளி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொடிசாக கட் பண்ண சில்லி மிளகா தேவைக்கேற்ப, ஏன்னா நம்ம மிளகா தூள் போட்டிருக்கோம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு, அதனால் இதுவும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இஞ்சி போட்டு பேஸ்ட் சும்மா ஒரு 2 ஸ்பூன் இருந்தால் கூட ஓகே தான். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலரே உங்களுக்கு பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும். ஏன்னா பீஸ் எல்லாமே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், மசாலாவில் வந்து சீக்கிரமாக ஊறிடும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் ஊறினாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஃபில்லப் பண்ணி பேக் பண்ண வேண்டியது தான். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எரிய வச்சிடலாம்.
எல்லாம் நல்லா வந்துருச்சு. இப்போது நெருப்புலேருந்து எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் இதில் இருக்கிற நெருப்பு கொஞ்சம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து இலையில வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி வந்து கோகனட் சிக்கன் நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருந்தோம். செஞ்சாச்சு, இலையிலையும் வந்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம். சூப்பராக இருக்குதுண்ணா. சூப்பர். நம்ம நார்மலாக சட்டியில் போட்டு செய்கிறதுக்கும் கோகனட்டில் போட்டு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக இருக்குது. காரமாக கரெக்டாக இருக்கு. எல்லாமே வேறு லெவலில் இருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஐட்டு தான் நான் சாப்பிட்டதில்லை. தயவு செஞ்சு எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை மட்டும் எடுத்துக்கங்க. ஓகேவா? பாய் சொல்லுங்க. பாய்.